அஸ்ஸலாமு அலைக்கும். இனிமே ரெஸ்டாரண்ட் போய் தான் தய் வடை சாப்பிடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டிலே சாஃப்டாக ஜூஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தய் வடாக்கு ஃபஸ்ட்டு உளுந்து ஊற வச்சுக்கிடலாம். அதுக்கு இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஊற வச்சிடலாம். நான் இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் செஞ்சுருந்தேன். சரி, நம்ம வீட்டிலே தயிர் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் உளுந்தை போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கிடலாம். கொரகொரப்பாக அரைக்காமல் நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிடலாம். இப்போ க்ரீன் சட்னிக்கு ரெடி பண்ணிக்கிடலாம். அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அரை கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிடலாம். 3 பச்சை மிளகா, ஒரு அரை துண்டு இஞ்சி சேர்த்துக்கிட்டேன். உப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிடலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிடலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணிக்கு பதிலாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிடலாம். அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். இப்போ இதை நல்லா மைய அரைச்சிக்கிடலாம். உளுந்துமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் போல் சோடா உப்பு சேர்த்துக்கிடலாம். சேர்த்ததுக்கப்புறம் கை விடாமல் நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கிடலாம். விஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க, கைனால் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளஃபியாக வரும். ஒரு சில பேர்த்துக்கு தய் வடை கல் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வரும். நல்லா அடித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம், கொஞ்சம் போல் கொத்தமல்லி, இதில் நிறையா பொருள்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. இது ரெண்டுமே சேர்த்தா போதும். சேர்த்துட்டு அதே மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்கிடலாம். நீங்கள் ஒரு தவணை இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்களேன், அடிக்கடி வீட்டில் செய்ய சொல்லுவாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். நம்ம வடை மாதிரி தட்டி போடணும்னு தேவையில்லை, இந்த மாதிரி கிள்ளி போட்டால் கூட போதும். இப்போ ஒரு சைடு வந்தோடனே இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், தன்னாலே திரும்புது பாருங்கள், அவ்வளோ ஃப்ளஃபியாக நல்ல பந்து மாதிரி இருக்குது பாருங்கள். வடையுமே நல்லா வேக வச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வடை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். வடையை எடுத்துட்டு நார்மல் வாட்டரில் நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ அதில் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா ஊறி வந்துடும். இப்போ நம்ம அந்த தண்ணியெலாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எந்த பாத்திரத்தில் நம்ம செட் பண்ணி வைக்க போகிறோமோ அதே பாத்திரத்தில் நம்ம அதில் பிழிஞ்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். தயிருமே நல்லா செட் ஆகி வந்துருச்சு. தயிர் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடை செட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அப்போ அது மேலே அப்படியே ஊற்றிக்குங்க. நல்லா ஊறி வருங்க. இதில் புளி சட்னி, சாட் மசாலா, பிளாக் சால்ட்டு, ஜீரகம் வறுத்து நுணுக்குனது, கொஞ்சமாக சில்லி பவுடர், க்ரீன் சட்னி போட்டு கார்னிஷ்க்கு கொத்தமல்லி தூவிக்கிடலாம். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்களேன், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.